Hi students, இந்த எபிசோடில் இந்த கோவிட்-19 பேண்டமிக் சிச்சுவேஷனில் மினி ப்ராஜெக்ட் பிபிஏ மற்றும் பிகாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபீல்டு சர்வே எப்படி ஆன்லைன் வழியாக ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டா கலெக்ஷன் பண்ணி யூனிவர்சிட்டிக்கு மினி ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணுறதை பற்றி நாம் பார்க்கலாம். இந்த டீட்டெயில்ஸ் பிபிஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கு மினி ப்ராஜெக்ட் பற்றி கோர்ஸ் அப்ஜெக்டிவ்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமாக இந்த சர்வே இந்த ஸ்டூடெண்ட்ஸோட கோர்ஸ் ரிலேட்டட் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த சர்வே, இந்த ஃபீல்டு சர்வே அது அந்த ஸ்டூடெண்ட்ஸோட சப்ஜெக்ட் கோர்ஸ் ரிலேட்டடாக கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் மினி ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் சப்மிஷன் பற்றி உள்ள இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. மற்றும் தேர்ட் இயர் பிகாம் ஸ்டூடெண்ட்ஸும் ஃபீல்டு சர்வே எப்படி பண்ணணும்னு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கோவிட்-19 சிச்சுவேஷனில் ஸ்டூடெண்ட்ஸ் கம்பெனிக்கு இன்பர்சன் போகாமல், அதாவது கம்பெனியில் போய் டேட்டா கலெக்ஷன் பண்ணாமல் ஆன்லைன் வழியாக சர்வே எடுத்து ஒரு மினி ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் சப்மிஷன் எப்படின்னு நாம் பார்ப்போம். இந்த ஆன்லைன் சர்வேக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு தேவையானது ஒரு கொஸ்டின். இந்த ஆன்லைன் சர்வேக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு தேவையானது ஒரு கொஸ்டின், கேள்வி. அதாவது டாபிக் ஃபார் மினி ப்ராஜெக்ட். அதாவது ஹையர் ஸ்டடீஸில் ஆய்வு பண்ணுறவங்க இதை ரிசர்ச் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நீங்கள் ஒரு டாபிக் செலக்ட் பண்ணுறீங்க. இனி நீங்கள் ஆன்லைன் கொஷினர், அதாவது செட் ஆஃப் கொஷின்ஸ் அடங்கிய ஒரு கொஷினர் ரெடி பண்ணி இமெயில் வழியாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மெயில் பண்ணி டேட்டா கலெக்ஷன் பண்ணணும். அவ்வளவுதான். இதற்கு தேவை ஃபஸ்ட்டு ஒரு ஜிமெயில் ஐடி. அது மட்டும் இல்லை, எப்படி இந்த ஆன்லைன் கொஷினரை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இமெயில் வழியாக அனுப்பி டேட்டா கலெக்ஷன் பண்ணி ஈஸியான ஒரு நல்ல அனாலிசிஸ் பண்ணி ப்ராஜெக்ட் சப்மிஷன் எப்படி பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இங்கே இந்த சாம்பிள் சர்வே ஒரு மாடல், என்ன டைட்டில் டாபிக் இதில் தந்திருக்குன்னு சொன்னால், ஆன்லைன் ஷாப்பிங் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ்டு பை கன்சியூமர்ஸ். அதாவது ஆன்லைன் ஷாப்பிங் நம்ம பண்ணும்போது என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இந்த கன்சியூமர்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. இந்த கொஷினரில் ஃபர்ஸ்ட் பார்ட் டெமோகிராஃபிக் ப்ரொஃபைல். இதில் ஃபர்ஸ்ட் ஜெண்டர், தென் ஏஜ், தென் எஜுகேஷன், தென் ஆக்குபேஷன், தென் இன்கம். இந்த வேரியபிள்ஸில் சாய்ஸஸ் கொடுத்து நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணுறோம். அந்த ப்ராப்ளம்ஸை இங்கே 5 ஸ்டேட்மெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் குவாலிட்டி இஷ்யூஸ், செகண்ட் ஒன் ஃபெயிலியர்ஸ் வைல் மேக்கிங் a digital transaction, third one delivery and logistic issues, fourth one additional charges, fifth one safety issues. இதுதான் இந்த கொஷினரில் நம்ம கொடுத்துட்டுள்ள ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ்டு பை கன்சியூமர்ஸ் இன் ஆன்லைன் ஷாப்பிங். இதை டிபெண்டன்ட் வேரியபிள்னு நம்ம சொல்லலாம். நல்லா கவனிங்க. இந்த ஆன்லைன்
சர்வேக்கு தேவையானது ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட். ஜிமெயில் அக்கௌண்ட் நம்ம கையில் இருக்குன்னு சொன்னால் நம்ம இந்த டேட்டா வந்து ஈஸியாக வந்து நம்ம கலெக்ஷன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஜிமெயில் அக்கௌண்ட். தென் இந்த கூகுள் பேஜில் வந்து கூகுள் ஃபார்ம்ஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணணும். நம்ம அப்படி சர்ச் பண்ணும்போது கூகுள் ஃபார்ம்ஸ் கிரியேட்னு ஒரு பேஜ் வரும். அதை கிளிக் பண்ணும்போது பர்சனல் கோ டு கூகுள் ஃபார்ம்ஸ் அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணும்போது ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஒரு பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். அந்த பேஜில் ஸ்டார்ட் எ நியூ ஃபார்ம், இந்த ப்ளஸ் சிம்பிள் அதை வந்து நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணும்போது அன்டைட்டில்டு ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒரு பேஜ் வரும். இந்த பேஜ் தான் நம்ம கொஷினர் ஃப்ரேம் பண்ணுற பேஜ். நான் பிகினிங்கில் சொன்னது போல் கொஷினர்னு சொன்னால் செட் ஆஃப் கொஷின்ஸ். ஸோ இதில் வந்து அன்டைட்டில்டு ஃபார்ம், அதில் நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் டைட்டிலை வந்து நம்ம டைப் பண்ணணும். நம்மளோட டைட்டில் வந்து நான் ஃபர்ஸ்ட் சொன்னது போல் ஆன்லைன் ஷாப்பிங் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ்டு பை கன்சியூமர்ஸ், அதான் நம்மளோட டைட்டில். இப்போ நம்ம இந்த அன்டைட்டில்டு ஃபார்ம்னு சொல்லியிருக்க இந்த லைனில் வந்து இந்த டைட்டிலை வந்து டைப் பண்ணியாச்சு. டைப் பண்ண உடனே அடுத்து நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னால் இந்த அன்டைட்டில்டு கொஸ்டின் அதில் வந்து கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு நேம்னு நம்ம கொடுக்கணும். கொடுத்த உடனே இந்த ரைட் சைடில் ஷார்ட் ஆன்சர் அதை வந்து செலக்ட் பண்ணி கொடுக்கணும். கொடுத்ததும் அதுக்கு ரைட் சைடு பாட்டம் வந்து இந்த இடத்துல வந்து அந்த சுவிட்சை வந்து ரைட் சைடு மூவ் பண்ணணும். ஒரு ப்ளூ கலர் டாட் வரும், ரிக்வயர்டு. இது எதுக்குன்னு சொன்னால் வந்து இந்த கொஷினரை ஃபில் பண்ணுற ரெஸ்பாண்டண்ட் நேம் எழுதுனா தான் சப்மிட் பண்ண முடியும். இந்த கொஸ்டினரை வந்து சப்மிட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து இந்த ரைட் சைடு டாப்பில் உள்ள ப்ளஸ் சிம்பிள் அதை வந்து கிளிக் பண்ணணும். உடனே அடுத்த கொஸ்டினுக்கு போகும். அதுலேயும் வந்து இந்த கொஸ்டின் அந்த லைனில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம நேம் கொடுத்தாச்சு. அடுத்தது ஜெண்டர்னு சொல்லும்போது இந்த ரைட் சைடு வந்து இதை வந்து மல்டிபிள் சாய்ஸ் அதை கிளிக் பண்ணி வைக்கணும். வச்சுட்டு தென் ஆப்ஷன் 1 அதில் வந்து கிளிக் பண்ணி மெயில், அது முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் லைனில் கொண்டு போய் கிளிக் பண்ணணும். அதில் வந்து ஃபீமேல். ஸோ ஜெண்டரில் வந்து நம்ம கொடுத்த 2 டேட்டா வந்து ஃபர்ஸ்ட் ஒன் மேல், செகண்ட் ஒன் ஃபீமேல். உடனடியாக நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் இந்த பாட்டம் இதில் வந்து ரிக்வயர்டு அதை வந்து ஓகே பண்ணணும். ஓகே பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு வேண்டி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணணும். உடனே அடுத்த கொஸ்டின் வந்து டிஸ்பிளே ஆகும். அதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நேம் கொடுத்தாச்சு, தென் ஜெண்டர் கொடுத்தாச்சு, அடுத்தது வந்து ஏஜ். ஸோ ஏஜ்னு சொல்லி டைப் பண்ணியாச்சு. டைப் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் உள்ளதில் ஆப்ஷனில் போய் நம்ம பிலோ 20 years, தென் செகண்ட் ஆப்ஷன் 21 to 30, next one
31 to 40. Then 41 to 50. Then above 50. கொடுத்த உடனே எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ். தென் required ஓகே, தென் ப்ளஸ் சிம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நேம் கொடுத்தாச்சு, ஜெண்டர் கொடுத்தாச்சு, தென் ஏஜ் கொடுத்தாச்சு. அடுத்தது வந்து எஜுகேஷன். எஜுகேஷனில் வந்து எஜுகேஷன் சொல்லி டைப் பண்ணியாச்சு. தென் ஆப்ஷன் 1 எஸ்எஸ்எல்சி, தென் 2 ஹெச்எஸ்சி, தேர்ட் ஒன் டிகிரி, ஃபோர்த் ஒன் அதர்ஸ். அதர்ஸ்ன்னு நம்ம சொல்லும்போது இங்கே ஐடிஐ படித்தவங்க, பாலிடெக்னிக் படித்தவங்க, வேறு ஏதாவது ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் படித்தவங்க எல்லாம் அதில் வரும். நம்ம கவனிக்கணும், மல்டிபிள் சாய்ஸ், தென் required, தென் ப்ளஸ் சிம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நேம், தென் ஜெண்டர், தென் ஏஜ், then education. Next question, occupation. Occupationல first government job, second private job, next own business, then others. திரும்பவும் கவனிக்கணும், மல்டிபிள் சாய்ஸ், required ஓகே, தென் ப்ளஸ். ஸோ நம்ம வந்து எதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணோம்? ஃபர்ஸ்ட் வந்து நேம், தென் ஜெண்டர், தென் ஏஜ், தென் எஜுகேஷன், தென் ஆக்குபேஷன். கடைசியாக வந்து லாஸ்ட் கொஸ்டின் வந்து இன்கம். இன்கம். ஸோ இன்கமில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பிலோ rupees 10,000, below rupees 10,000. Second option 10,001 to 20,000 rupees.
Third one, 20,001 to 30,000 rupees. Next one, 30,001 to 40,000. Last one, above rupees 40,000. இதெல்லாம் நம்ம முடிச்சாச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன இந்த 5 ஸ்டேட்மெண்ட்ஸ் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ். நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டண்ட் நம்பர் 6, இம்பார்ட்டண்ட் ஒன், அதாவது ஆன்லைன் ஷாப்பிங் அதில் உள்ள ப்ராப்ளம்ஸ் டு தி கன்சியூமர்ஸ் அதை வந்து ரேங்க் பண்ண போகிறோம். அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? ரேங்க். ஸோ அதுக்கு வந்து 5 ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம கொடுக்குறோம். இந்த 5 ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட் வந்து 1 by 1 இந்த ப்ராப்ளம்ஸை வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து குவாலிட்டி இஷ்யூஸ், செகண்ட் வந்து ஃபெயிலியர்ஸ் while மேக்கிங் a digital transaction, தேர்ட் ஒன் டெலிவரி அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் இஷ்யூஸ், ஃபோர்த் ஒன் அடிஷ்னல் சார்ஜஸ், ஃபிஃப்த் ஒன் சேஃப்டி இஷ்யூஸ். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரோஸ் எல்லாம் வந்து ஃபில் பண்ணியாச்சு. இப்போ காலமில் வந்து 1 2 3 4 5 ஃபில் பண்ணணும். முக்கியமானது வந்து மல்டிபிள் சாய்ஸ் கிரிட், அதை கண்டிப்பாக செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த ரோஸ் காலம்ஸ் இது டிஸ்பிளே ஆகும். ரோஸில் வந்து எல்லா ப்ராப்ளம்ஸ் நீங்கள் 1 by 1 5 ப்ராப்ளம்ஸ் நீங்கள் டைப் பண்ணியாச்சு. தென் காலம்ஸில் வந்து 1 2 3 4 5 நீங்கள் டைப் பண்ணியாச்சு. இனி வந்து பாட்டமில் வந்து ரைட் சைடு இந்த 3 டாட்ஸ், இந்த 3 புள்ளிகள், அதை கிளிக் பண்ணி மிடில் உள்ள லிமிட் டு 1 ரெஸ்பான்ஸ் பெர் காலம், அதை கண்டிப்பாக வந்து கிளிக் பண்ணணும். இதோட யூஸ் என்னன்னு சொன்னால், எக்ஸாம்பிள் இந்த 5 ஸ்டேட்மெண்ட்ஸில் வந்து ரெஸ்பாண்டன்ட் வந்து ரேங்க் டிக் பண்ணும்போது ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு தான் ரேங்க் 1, இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு 2, இன்னொன்றுக்கு 4, இன்னொன்றுக்கு 5 கரெக்டாக வரணும்னு சொன்னால் நம்ம வந்து இந்த இதை வந்து கிளிக் பண்ணணும். ஓகே, கவனிங்க, நம்ம வந்து கொஸ்டின் ரெடி பண்ணியாச்சு. இந்த இதில் இந்த பேஜில் கொஸ்டின்ஸ்னு சொன்னால் வந்து நீங்கள் ரெடி பண்ணுற கொஸ்டின் இதுதான் நம்மளுடைய ஆன்லைன் கொஸ்டினர். நீங்கள் டைப் பண்ண எல்லா டேட்டாவும் வந்து கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ இது நம்ம சப்மிஷன் ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. இனி இந்த நீங்கள் ரெடி பண்ண இந்த ஆன்லைன் கொஸ்டினரை வந்து எப்படி வந்து ரெஸ்பாண்டன்ஸுக்கு நீங்கள் அனுப்பணும், அதாவது இமெயிலில் எப்படி அனுப்பணும். இதில் டாப் ரைட்டில் சென்ட், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணும்போது இந்த சென்ட் ஃபார்ம்னு உள்ள
பேஜ் வரும். அதில் இமெயில்னு சொல்கிற இடத்துல வந்து நீங்கள் வந்து இமெயிலை டைப் பண்ணணும். அதுக்கு கீழே உள்ள பாக்ஸ் இன்க்ளூட் ஃபார்ம் இன் இமெயில், கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் டிக் பண்ணணும். டிக் பண்ண உடனே இந்த ரைட் சைட் பாட்டம் சென்ட் கொடுத்த உடனே எந்த பர்சனுக்கு நீங்கள் அனுப்ப வேண்டுமோ அங்கே அது போய் சேரும். ஆன்லைன் கொஷினர் கவனிங்க. இந்த மினி ப்ராஜெக்ட்டுக்கு மினிமம் வந்து ஒரு 25 கேண்டிடேட்ஸ் 25 ரெஸ்பாண்டன்ஸையாவது நீங்கள் வந்து ரெடி பண்ணணும். அவங்களோட இமெயில் ஐடி வந்து ஒவ்வொன்றா இதில் நீங்கள் கொடுங்க. சென்ட் அதை நீங்கள் ஓகேன்னு கொடுத்த உடனே இந்த மெயில் வந்து அவங்களுக்கு இந்த ஆன்லைன் கொஷினர் வந்து போய் சேர்ந்துடும், அவங்களுக்கு கிடைக்கும். கிடைச்ச உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க அதை ஃபில் பண்ணி உங்களுக்கு வந்து சப்மிட் பண்ணுவாங்க. உங்களுக்கு சப்மிட் பண்ண உடனே இந்த ரெஸ்பான்சஸ், அந்த ரெஸ்பான்சஸ் டேப், ரெஸ்பான்சஸ் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணால் எத்தனை பேர் உங்களுக்கு அனுப்பியிருக்காங்கன்னு டீட்டெயில்ஸ் கிடைக்கும். இந்த மாடல் கொஷினரில் இந்த ரெஸ்பான்சஸை நான் கிளிக் பண்ண உடனே 10 ரெஸ்பாண்டன்ஸுக்கு அனுப்பின ரெஸ்பான்ஸ் வந்து இதில் 1 by 1 டிஸ்பிளே ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து ஜெண்டர், செகண்ட் ஏஜ், தேர்ட் எஜுகேஷன், ஃபோர்த் ஆக்குபேஷன், ஃபிஃப்த் இன்கம், லாஸ்ட் வந்து ரேங்கிங் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஸோ இந்த கூகுள் ஃபார்மில் இந்த ரெஸ்பான்சஸ் டேபை நீங்கள் கிளிக் பண்ணி கிடைக்கிற இந்த சார்ட்டை கூட நீங்கள் வந்து அழகாக உங்கள் மினி ப்ராஜெக்டில் வந்து நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம் ரிப்போர்ட்டில். ஓகேயா ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கூகுள் ஃபார்ம் வழியாக ஆன்லைன் கொஷினர் நீங்கள் வந்து ரெஸ்பாண்டன்ஸுக்கு அனுப்பி உங்களுக்கு வந்து ரிப்ளை வந்துடுச்சு, ரெஸ்பான்சஸ் வந்துடுச்சு. அதை எப்படி வியூ பண்ணுறது, அது எப்படின்னு சொன்னால் இந்த பேஜில் நீங்கள் வந்து ரெஸ்பான்சஸ் அதை கிளிக் பண்ணும்போது இந்த க்ரீன் கலரில், பச்சை கலரில் வந்து ஒரு ப்ளஸ் சிம்பிள், அதில் உள்ளாடி வந்து ஒரு ப்ளஸ் சிம்பிள், அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே அதில் வந்து உங்களுக்கு நீங்கள் எல்லா ரெஸ்பாண்டன்ஸோட ரெஸ்பான்சஸும் உங்களுக்கு வந்து எக்ஸல் ஷீட் ஃபார்மேட்டில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி உங்கள் ரிப்போர்ட்டில் வந்து டேபிள்ஸாக, தென் பை சார்ட், பார் சார்ட், உங்களுக்கு என்ன தேவையோ அதே போல் நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம். அதே போல் இந்த மினி ப்ராஜெக்டில் வந்து சிம்பிள் பர்சன்டேஜ் அனாலிசிஸ், நீங்கள் ரேங்கிங் யூஸ் பண்ணால் கூட வந்து கேரட் ரேங்கிங் டெக்னிக், சிம்பிள் பர்சன்டேஜ் அனாலிசிஸ் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி அந்த ரிப்போர்ட்டை வந்து நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் வந்து மினி ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டோட ஃபார்மேட். ஃபஸ்ட் பேஜ் வந்து டைட்டில் பேஜ், நெக்ஸ்ட் பேஜ் போனஃபைட் சர்டிஃபிகேட், நெக்ஸ்ட் பேஜ் டிக்ளரேஷன், நெக்ஸ்ட் பேஜ் அக்னாலஜ்மெண்ட், கண்டினியூஷன். ஃபஸ்ட் சாப்டர் வந்து இன்ட்ரொடக்ஷன், அதில் ஜெனரல் இன்ட்ரொடக்ஷன், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் தி ப்ராப்ளம், அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த ஸ்டடி, ரிசர்ச் மெத்தடாலஜி, கலெக்ஷன் ஆஃப் டேட்டா, டூல்ஸ் ஃபார் அனாலிசிஸ், இவ்வளவும் சப்டைட்டில். நெக்ஸ்ட் டேட்டா அனாலிசிஸ், நெக்ஸ்ட் சாப்டர் ஃபைண்டிங்ஸ், நெக்ஸ்ட் சஜஷன்ஸ், கடைசியாக கன்க்ளூஷன். கன்க்ளூஷனுக்கு பிறகு வந்து
நீங்கள் ஏதாவது வெப்சைட் யூஸ் பண்ணியிருந்தா, ஏதாவது டெக்ஸ்ட் புக் யூஸ் பண்ணியிருந்தா, ஏதாவது ஜேர்னல் மேகசின் ரெஃபர் பண்ணியிருந்தா அந்த பிப்ளியோகிராஃபியில் நீங்கள் கொடுக்கலாம். கடைசியாக வந்து அப்பெண்டிக்ஸ், அதில் வந்து இந்த ஆன்லைன் கொஷினரை வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணலாம். ஸோ டோட்டல் வந்து 30 பேஜஸ், அவ்வளவுதான். 25 டாபிக்ஸ் இதில் கொடுக்கப்பட்டுள்ளது. இது எல்லாமே ஆன்லைன் வழியாக கொஸ்டினியர் அனுப்பி கலெக்ட் பண்ண வேண்டிய டேட்டா கலெக்ஷனுக்கு யூஸ்ஃபுல்லான டாபிக்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், ஸ்டடி அபவுட் ஆன்லைன் பர்ச்சேஸ். நெக்ஸ்ட், கஸ்டமர் அவேர்னஸ் about digital banking. Next, changes in consumer behavior due to COVID-19. Next, impact of COVID-19 in e-commerce. Next, study about mobile banking usage in lockdown due to COVID-19. Next, customer satisfaction survey, customer perception survey, service quality study, effectiveness of channels, that is online internet, in service delivery, measurement of brand awareness. Next, study on online purchase influencing factors. Next, comparative study between two insurance schemes. Next, study about importance of online shopping in lockdown. Next, consumer buying pattern in lockdown. Next, study about e-payment. Next, popularity of different utilities of ATM cards. Next, direct marketing, prospects and issues due to COVID-19. Direct marketing, prospects and issue due to COVID-19. Next, students' attitude towards entrepreneurship. Next, saving habits of rural people. Next, effectiveness of online advertising. Then, popularity of internet banking, spending habit of college students. Next, a study on customer awareness about ICICI Lamport. Next, study about the usage of SBI credit card. Last, study on consumer behavior in selecting mobile phones. Dear students, 25 proposed mini project topics given here. You select based on your convenience and time. Thank you.